5 கால மலேசிய திட்டத்தில் இந்திய சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்களை வரையும் முக்கிய பொறுப்பு முதன்முறையாக மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 13வது மலேசிய திட்டம் 2026 தொடங்குவதால் அதற்கான முன்வரவை தயார் செய்வதில் அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அவ்வகையில் இந்திய சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து கருத்துக்களை பெறுவதற்காக மித்ரா ஏற்பாட்டில் புத்ராஜயாவில் இன்று கலந்தாய்வு நடத்தப்பட்டது. ஏற்கனவே 9 மாநிலங்களில் கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டுவிட்ட நிலையில் இறுதிக்கட்டமாக இன்றைய நிகழ்வு அமைந்தது. மித்ரா தலைவர் பி. பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற அக்கலந்தாய்வில் அரசு சார்பற்ற அமைப்புகள், வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள், கல்விமான்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 5 அம்சங்களை முன்னிறுத்தி இந்தியர்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதாக பிரபாகரன் கூறினார். இதுதான் முதல் முறையாக அரசாங்கத்துக்கு முதல் நன்றி சொல்லியிருக்கேன். மித்ரா மூலமா இந்திய சமுதாயத்துக்கு அவங்களுக்கு அந்த RMK 13 ரஞ்சாங்கான் மலேசியாவில் திட்டங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி நல்ல திட்டங்களை உருவாக்கி எதிர்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு நிறைய முக்கியமான பிரமுகர்களாக கொடுத்து இந்த ரஞ்சாங்கான் மலேசியா கித்திகா பிளாஸ் இந்தியன்ஸோட பங்களிப்பு இருக்கணும்னு இதை தயார் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த திட்டம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு 100 மில்லியன் கிராண்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் நிறையா ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன், அது 10 ஸோ அதையும் நம்ம அந்த திட்டத்தில் கொண்டு போகிறோம். மித்ராக்கு 100 மில்லியன் தவிர மேபி மோர் தென் அதையும் நம்ம கேட்க போகிறோம் இந்த திட்டம் மூலிமா. ஸோ இதை உருவாக்கி பிரதமர்கிட்ட கொடுத்து அப்புறம் மற்ற அமைச்சர்கிட்டலாம் நம்ம பேசி கேபினெட்டில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலாக நம்ம எதிர்பார்க்குறோம். நகர்ப்புற ஏழ்மையை துடைத்தொழிப்பதில் இந்தியர்களையும் பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளில் இணைத்து அவர்களும் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்வது முதன்மை குறிக்கோளாகும். வருங்கால தலைமுறையான இந்திய இளைஞர்களை நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் திறன் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் உருவாக்குதல், இந்திய தொழில் முனைவோர் மேம்படுத்துதல், தமிழ் பள்ளிகளின் வசதி கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாலர் வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், சமூக நிலைத்தன்மையை உருவாக்குதல் ஆகியவை இதர 4 முக்கிய அம்சங்களாகும். பெறப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பரிந்துரை அறிக்கையாக வரும் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் பொருளாதார அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பின்னர் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு செல்லும் போது மித்ராவின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 13வது மலேசிய திட்டத்தில் அவை இடம்பெறும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைய கலந்தாய்வில் மித்ரா தலைமை இயக்குனர் ஜி. பிரபாகரன், ஸ்லாங்கோர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி. குணராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்.